QR குறியீடு கிடைக்கவில்லையா? உடனடியாக இதை செய்யுங்கள். 12 வயது சிறுமி வன்புணர்வு, கணவனும் மனைவியும் அதிரடி கைது. நாமல் ராஜபக்சவின் திருமணத்தால் அதிரடி விசாரணை. பொருட்களின் விலைகளில் திடீர் அதிகரிப்பு, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிவாயு எந்தவித இடையூறுமின்றி விநியோகம், லிட்ரோவின் விசேட அறிவிப்பு. பாடசாலை மாணவிகளை சமூக ஊடகத்தில் அவதூறு பரப்பிய மாணவன் 14 நாட்கள் சிறுவர் காப்பகத்தில் தடுத்து வைக்க அதிரடி உத்தரவு. விமல் வீரவன்சவுக்கு எதிரான அவதூறு வழக்கில் 1 பில்லியன் கோரியுள்ள நலிந்த ஜேதிஸ். ஆணும் பெண்ணும் 150 மில்லியன் ரூபாய் போதைப் பொருட்களோடு கைது. 12 வயதுடைய சிறுமியை கடந்த 2 வருடங்களாக தொடர்ச்சியான பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய இராணுவ சிவில் ஊழியரும் உடந்தையாக செயல்பட்ட சந்தேக நபரின் மனைவியும் கடந்த 15ஆம் தேதி திரப்பனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆண் இராணுவ முகாம் ஒன்றில் சிவில் ஊழியராக பணியாற்றும் 40 வயதுடையவர் என்றும், பெண் அவரது மனைவியான 22 வயதுடையவர் என்பதோடு குறித்த சிறுமியின் மூத்த சகோதரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023ஆம் ஆண்டு பெற்றோரின் சம்மதத்துடன் சிறுமி தனது மூத்த சகோதரியின் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நேரம் சகோதரியின் கணவரான குறித்த இராணுவ ஊழியர் 2024 ஜனவரி மாதம் வரை பல சந்தர்ப்பங்களில் சிறுமியை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியுள்ளார். சிறுமி இந்த அநீதி குறித்து பலமுறை தனது மூத்த சகோதரியிடம் தெரிவித்தும் சகோதரி இது குறித்து எந்த பாதுகாப்பையும் வழங்கவில்லை என்பதோடு எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் மௌனமாக இருந்துள்ளார். சந்தேக நபர் சம்பவம் குறித்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் என சிறுமியை அச்சுறுத்தி பயமுறுத்தியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதோடு பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கை உயர்நீதிமன்றம் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளது. நாமலின் திருமண நிகழ்வுக்கான பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கான 2 மில்லியன் ரூபாய் நிலுவை மின்சார கட்டணத்தை உரிய காலத்துக்குள் வசூலிக்காதது பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நேற்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான பிரீத்தி பத்மசூரசேன, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய மூவர் அமர்வு முன்னிலையில் குறித்த மனு பரிசீலிக்கப்பட்டதோடு இந்த அடிப்படை உரிமைகள் மனுவை சட்டத்தரணி விஜயகுமார் தாக்கல் செய்திருந்தார். பொதுமக்கள் சிறிய தொகை மின்சார கட்டணத்தை செலுத்த தாமதித்தாலும் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்படும் நடைமுறை இருக்கும் போதோ நாமல் ராஜபக்சவின் இவ்வளவு பெரிய தொகையை உரிய காலத்துக்குள் வசூலிக்காதது மிகவும் கவலைக்குரியது என வலியுறுத்தியுள்ளது. இந்த விதமான செயல்பாடு மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிப்பை பெறுவதே வழக்கை தொடர்ந்து முன்னெடுப்பதன் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருளுக்கான QR குறியீடுகளை பெறுவதில் பல சிக்கல்கள் உள்ள நிலையில் QR பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க 9 மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் வாட்ஸ்அப் இலக்கங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 10,000 பேரை தவிர ஏனைய அனைவரும் தமக்குரிய QR குறியீட்டை பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் இதுவரை 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் QR குறியீட்டை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வார இறுதியில் QR ஒதுக்கீடு முடிவடைவதால் QR குறியீட்டை சீர் செய்து எரிபொருள் அளவை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சில தரப்பினரிடம் உள்ள வாகன பதிவு சான்றிதழ் முறையாக மாற்றப்படாமல் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதற்காக புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மயூர நெத்திக்குமார தெரிவித்துள்ளார். நீங்கள் உங்களுக்குரிய QR-ஐ எடுத்து விட்டீர்களா? QR தொடர்பில் உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் இலங்கையில் சிறிதளவு உயர்வு ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளதோடு சரக்கு கட்டணங்கள் அதிகரித்ததால் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகள் சிறிதளவு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற பயத்தில் கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் அத்தகைய தேவையற்ற பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளதோடு எதிர்வரும் பண்டிகை காலத்துக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான அளவு பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். எரிவாயு விநியோகத்தை இலங்கையில் தடையின்றி முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து லிட்ரோ நிறுவனம் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒருமுறை பிராந்தியத்துக்கு எரிவாயு ஏற்றிய கப்பல் வந்தடைவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு இதன் மூலம் நிலையான விநியோகம் உறுதிப்படுத்தப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான போதிய அளவு எரிவாயு கையிருப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை உள்ளதாகவும்
தற்போதைய மேலதிக எரிவாயு இருப்புகள் மாலைதீவில் உள்ள சேமிப்பு நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருந்து 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் விரைவில் மாலைதீவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளதோடு எரிவாயுவை கொண்ட மற்றொரு கப்பல் ஏப்ரல் 20 வந்தடைய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எந்தவித தடையுமின்றி விநியோகத்தை தொடர்வதற்கும் தேசிய தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக சன்ன குணவர்த்தன பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் QR குறியீட்டு முறைமையை புதிதாக கொண்டு வாருங்கள். உங்களால் முடியாவிட்டால் காஞ்சனாவை கூப்பிடுங்கள். சம்பளம் இல்லாமல் அழகாக செய்து தருவார் என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் நக்கலாக தெரிவித்துள்ளார். எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் QR குறியீடு குறித்து பெரும்பாலான சிக்கல்கள் வந்துள்ளதோடு நெருக்கடியை தவிர்ப்பதற்கு வந்த QR திட்டத்தால் பல சாரதிகள் இப்பொழுது கடும் கோபத்தில் உள்ளனர். காரணம் QR பெற்றுக்கொள்வதில் உள்ள பிரச்சனைகள். ஏற்கனவே QR குறியீடு எடுத்த ஒரு வாகனம் மற்றும் அதன் தொலைபேசி இலக்கம் மாறாமல் இருந்தால் எந்தவித தடையுமின்றி அதே QR குறியீட்டை பெற்றுக்கொள்ளலாம். வாகனம் ஒன்றாகவே இருந்தாலும் தொலைபேசி இலக்கம் புதிதாக மாற்றப்பட்ட சந்தர்ப்பங்களில் புதிய QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள சிரமப்படுகின்றனர். புதிய வாகனங்களை கொள்வனவு செய்தவர்கள் எதிர்நோக்கிய சிக்கல்கள். வாகனத்தின் முந்தைய உரிமையாளரின் QR குறியீடு நீக்கப்படாததால் தற்போது வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு QR குறியீடு பெற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்திற்குமான ஒரே தீர்வு முன்னர் இருந்த QR குறியீட்டு முறைமையை மாற்றி தற்போது புதிதாக ஒரு முறைமை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதனை உங்களால் செய்ய முடியாது என்றால் காஞ்சனாவை கூப்பிடுங்கள். சம்பளம் இல்லாமல் உங்களுக்கு செய்து தருவார் என சாமர் சம்பத் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவிகளை சமூக ஊடகத்தில் அவதூறு செய்த பாடசாலை மாணவன் ஒருவரை 14 நாட்கள் சிறுவர் நன்னடத்தை காப்பகத்தில் தடுத்து வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த அவதூறு பரப்பியதை நியாயம் கேட்க சென்ற பாதிக்கப்பட்ட மாணவிகளின் உறவினர்களில் ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்திற்காக குறித்த மாணவனின் தந்தையும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன் வேலணை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவர் மாணவியொருவரது புகைப்படம் மற்றும் இன்னொரு மாணவியின் தாயாரது தொலைபேசி இலக்கத்தையும் டிக்டாக் சமூக ஊடகத்தில் கீழ்த்தரமான பாலியல் ரீதியான வாசகங்களோடு பதிவிட்டு அவதூறு பரப்பியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அவதூறால் பாதிக்கப்பட்ட மாணவியொருவரது உறவினர்கள் அவதூறு பரப்பியவரின் வீடு சென்று குறித்த மாணவரிடம் இது குறித்து கேள்வி கேட்டபோது அவதூறு பரப்பிய மாணவனின் தந்தையார் கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கி காயப்படுத்தியதால் குறித்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்தார். இவ்வாறான பின்னணியில் ஊர்காவல்துறை சிறுகுற்றப் பிரிவு போலீசில் 2 மாணவிகளின் பெற்றோரும் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணையை முன்னெடுத்த ஊர்காவல்துறை சிறுகுற்றப் பிரிவு போலீசார் இருவரையும் நேற்று ஊர்காவல்துறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் மாணவனை சிறுவர் சீர்திருத்த மையத்தில் 14 நாட்களும் மாணவனின் தந்தையை 14 நாட்களும் தடுத்து வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வருவதற்கு 15 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கிலிருந்து கட்டுநாயக்கா செல்பவர்கள் அனுராதபுரத்தில் தூங்க வேண்டும். அதன் பின்னர் வடக்குக்கு திரும்ப கட்டுநாயக்காவில் ஒரு கிழமை நித்திரை கொள்ள வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அரசாங்கத்தை பார்த்து இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டுள்ளார். வாகனங்களுக்கு தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் வழங்கப்படுகிறது. எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வர 15 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது. நான் அங்கிருந்து வெளிக்கிட்டு நேற்று இரவு அனுராதபுரத்தில் நித்திரை கொண்டுவிட்டு அடுத்த வார எரிபொருளை பெற்றுத்தான் கொழும்புக்கு வந்து சேர்ந்தேன். வடக்கிலிருந்து கட்டுநாயக்கா பயணிப்பவர்கள் அனுராதபுரத்தில் நித்திரை கொண்டுதான் பின்னர் அங்கிருந்து கட்டுநாயக்கா செல்ல வேண்டும். அதன் பின்னர் கட்டுநாயக்காவில் ஒரு வாரம் நித்திரை கொண்டு அங்கு எரிபொருள் அடித்து பின் வவுனியா வரை வரலாம். பின்னர் வவுனியாவில் ஒரு வார காலம் தூங்கி 15 லிட்டர் பெட்ரோலை பெற்று வடக்குக்கு வர வேண்டும். இப்படி நிலையென்றால் வடக்கிலிருந்து தெற்குக்கு வருவதற்கு ஒரு மாதம் ஆகும் என்று பேசியுள்ளார். என்னிடம் வாகனம் இருக்கின்றது, எரிபொருளுக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் நான் கவலைப்படுவது வாக்களித்த அப்பாவி பொதுமக்கள் குறித்தே என்று அர்ச்சுனா கூறியுள்ளதோடு முக்கியமாக முச்சக்கர வண்டி சாரதிகள் பற்றித்தான் கூறுகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்ச மற்றும் ஒரு தனியார் தொலைக்காட்சி அலைவரிசையிடமிருந்து $1 பில்லியன் இழப்பீடு கோரி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிஸ கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அமைச்சர் நலிந்த ஜேதிஸ மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அடுத்து மார்ச் 3 அன்று குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அண்மையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் விமல் வீரவன்ச நடத்திய உரையிலிருந்து இந்த வழக்கு எழுந்துள்ளதோடு அதில் பதிவு செய்யப்படாத ஒரு மருந்து நிறுவனத்திற்கு சொந்தமான கடன் அட்டையை பயன்படுத்தி அமைச்சர் ஜேதிஸ பொருட்களை வாங்கியதாக விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு பின்னர் விமல் வீரவன்சவின் முகநூல் கணக்கில் பகிரப்பட்டு கடந்த பிப்ரவரி 7 தனியார் அலைவரிசையின் முக்கிய செய்தி ஒளிபரப்பிலும் முக்கியத்துவம் பெற்றது.
குறித்த கருத்துக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவதூறானவை என்றும் தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச வாதிட்டுள்ளதோடு அவதூறான கூற்றுக்களுக்கான இழப்பீட்டை பிரதிவாதிகள் கூட்டாகவோ அல்லது தனித்தனியாகவோ செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என இவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து வந்த 22 வயதுடைய பெண்ணும் ஆணும் 10 கிலோவுக்கும் அதிகமான 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஸ்ரக போதைப்பொருளோடு பண்டரநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.